எங்களோட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கார்டன் வந்து பெருசாக அப்டேட் ஒன்றும் இல்லைங்க. வாட்டர்மெலன் ஹார்வெஸ்ட்டும் அப்புறம் வந்து ரெகுலரான மற்ற வெஜிடபிள் ஹார்வெஸ்ட்டும் தான். பெருசாக அப்டேட்டுன்னு ஒன்றும் இல்லை. செப்டம்பர் மந்த் வந்து ஒரு நல்ல மழை வந்ததுங்க. அதில் ஃபென்ஸில் விட்டிருந்த ஒரு சில வாட்டர்மெலன் வந்து கீழே விழுந்து தானாகவே உடஞ்சிருச்சுங்க. ஸோ அது நல்லா ரெட்டாகவும் இருந்தது, ரைப்பாக இருந்தது. பட் என்ன பண்ணுறது, சிலது மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் அதை சாப்பிடல, கீழே தான் போட்டோம். உள்ளே நிறைய ஆண்ட்டு இதெல்லாம் இருந்தது, அதனால நாங்கள் அதை கீழே தான் போட்டோம். இந்த வாட்டர்மெலனும் ஃபென்ஸில் இருந்து தானாக கீழே விழுந்தது. பட் இது உடையவே இல்லை, முழுசாக இருந்தது. அதனால குழந்தைங்களுக்கு ஒரே குஷி. அதை எடுத்து தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கிரவுண்டில் விட்டிருந்த வாட்டர்மெலன்லாம் இப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் பெருசாகவே ஆரம்பிக்குது. பட் இட்ஸ் டூ லேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எப்படி அது வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும் அப்படின்னு தெரில, பார்க்கலாம். One more here, one more there. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன், வாட்டர்மெலன் வந்து இலை வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. இது 2 வெரைட்டின்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீளமாக இருக்குது வாட்டர்மெலனோட ஷேப்பு, ஓவல் ஷேப்பில். இன்னொன்று வந்து நல்ல பால் மாதிரி ரவுண்டாக இருக்குது. அதுதான். நாங்கள் ஃபென்ஸில் விட்டிருந்த வாட்டர்மெலனோட கொடி வந்து அப்படியே சேஃபாக லேண்ட் ஆன மாதிரி வந்து அந்த வாட்டர்மெலன் நின்றுட்டு இருந்தது. அதனால அது டேமேஜ் ஆகவே இல்லை. எங்களோட ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஹார்வெஸ்ட்டும் அதுதான். ஸோ இது ரைப் ஆயிடுச்சு, இருக்கலாமா? ட்ரை ஆயிடுச்சுன்னா தட் மீன்ஸ் இது ரெடி. திஸ் ஒன் இஸ் ரெடி. ஆல்ரெடி வீட்டில் வந்து நாங்கள் ஒரு வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தானாக கீழே விழுந்தது. அப்புறம் இது செகண்ட், இது நாங்களாக ஹார்வெஸ்ட் பண்ணது. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவலாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த பழம் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். லுக், இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? நான் அந்த காயை வச்சு சும்மா சாம்பாரில் போட்டு பார்த்தேங்க, நல்லா தான் இருந்தது, ஓகேயாக இருந்தது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, தண்ணிக்காய் மாதிரி தான் இருந்தது. டாடி,
இங்கே பாரு மாமி ஒரு பூச்சியா அது மாதிரியே இருக்கு பாரு. ஆமா டாடி ஃபூ சொல்லிடுங்க. இங்கே எடுத்துட்டு கூட உன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணவா? ஐ காட் யூ. யா date September 12. Yeah. நாங்கள் முத எடுத்தோம்ல அந்த வாட்டர்மெலனை இன்னைக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். குத்திடு நல்லா. கை எடுங்க. குட் லோட். Now turn towards you. Down. Again rotate it. Good job. நல்லா ஃபாலோ பண்றே பேல லிசன் பண்ணி. Good job. Yeah, it's red, Mom. Very good, Lachan. You think it's red? Of course. மண்டே வச்சிட்டு இங்க வாங்க. அப்படியே இறக்குப்பா. Yeah, it is joining. Very good. Very nice. Look at that. Oh my God! Look at that. That is like Mande. what? Look at that. Look how red it is. Wow. Who want watermelon juice? Me. Sweet? How is it? Sweeter than any watermelon I've ever tasted. Our first watermelon வந்து great success. செப்டம்பர் 24th வந்து நாங்கள் அந்த ஃபென்ஸில் வந்து அதுவாக லேண்ட் ஆகி ரைப்பாக இருந்ததில்ல அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அவ்வளோ ரெட்டாக இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே. ஸோ எங்களோட செகண்ட் நாங்களாக ஹார்வெஸ்ட் பண்ண அந்த வாட்டர்மெலனும் கிரேட் சக்ஸஸ். அது நல்லா காயணும். என்ன நீளத்தை பார்ப்போமா? நல்ல நீளமாச்சு பார்த்தியா? ஆமாங்க, நல்லா பெருசாக இருக்கு. ஐ கேன் see that. இதோட எங்க தலையை வச்சு மறைச்சிங்கன்னா நான் எப்படி ஃபோக்கஸ் கொஞ்சம் காமிங்க. அதான் அந்த பெருசாக தெரியுதுன்ற மறைச்சிருது. வருமாப்பா இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க? இங்கே இருக்கு. ஏப்பா வருமா? இன்னும் 2 வாரம் ஆகும் போது. ஆனால் குளிர் ரொம்ப அதிகமாகும் இனிமேல்னா. ஸோ மீதம் உள்ள அந்த வாட்டர்மெலன் எதுவுமே வந்து ரைப்பாகவே இல்லை. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. பட் அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது ப்ராசஸ். மிளகு தக்காளியிலேருந்து விதைகளை நாங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம்.
செப்டம்பர் 24th ஈவினிங் வந்து நாங்கள் துளசி செடி அப்புறம் அந்த கருவேப்பிலை செடி இதெல்லாத்தையும் தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டோங்க. குளிர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அது தாங்காது, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வார்மாக இருக்கட்டும்னு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டோங்க. அக்டோபர் மந்த்து 6th வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ண கட்டாயம். ஏன்னா இலை எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ பழத்தை மட்டும் எடுத்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், அது கொஞ்சம் ரைப்பாக இருக்கா என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் டவுட்டோடு தான் நாங்கள் எடுத்தோம். ஒரு 4 பழம் வந்து நல்லா பெருசாக இருந்தது. ஸோ அதை மட்டும் நாங்கள் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டோம். பார்க்கலாம். This one's going to be the sweetest. Yeah. Actually, no. Oh, no, let's this, even- this one. Wait. This one? Oh, no, okay, Wait. not this one. கீழே விட்டுறாதீங்கடா. These two are gonna be the sweetest. Not these. Oh, okay. This one will be the sweetest. Oh, yeah, I think. Oh, my Yeah, God. it sounds good. This one Look will at- be the sweetest. It's like it's like a fruit drum. Maybe. Not as red as red. நாட் அட் ஆல் குட். ஸோ பழம் வந்து அவ்வளோவா ரைப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் நாள் வச்சோன்னா கொஞ்சம் அது அழுக்கும் அப்படின்னு நினச்சி சும்மா வச்சு ட்ரை பண்ணோம். பட் அப்படிலாம் இல்லைங்க, அது நல்லா இல்லை ஆக்சுவலி. அதுவாக ரைப்பாகி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இது இலையெல்லாம் காஞ்சு போய் குளிர்னால அது ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அது இனிப்பாகவும் இல்லை, ரெட்டாகவும் இல்லை. என்னப்பா சொல்கிறீங்க? ரெட்டாக இருக்க மாதிரி இருக்குப்பா. You think so? யா இது வேற. ரெட்டாக இருக்குப்பா கொஞ்சம். பார்ப்போம். கொஞ்சம் ரெட்டெலாம் சேர கேட்காது. மச் பெட்டர் இல்லைப்பா. நோ அந்த சீடை பாருமாமே.